சிங்காரி நாத்துனா சிங்கிள் டீ ஆத்துனா கோடு போட்ட கிளாஸ்ல எனக்கு ஊத்துனா. சிங்காரி நாத்துனா சிங்கிள் டீ ஆத்துனா கோடு போட்ட கிளாஸ்ல எனக்கு ஊத்துனா. என்னம்மா மருமகளே, ஆட்டம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு போல. ஐயோ அத்தை, நீங்க இப்பதான் வந்தீங்க? நீ சிங்கிள் டீ ஆத்தும் போதே வந்துட்டேன். சாரிங்க அத்தை, உங்களுக்கு டீ ஆத்திட்டே இருந்தேனா அப்ப இந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு, உடனே பாட ஆரம்பிச்சிட்டேன். நல்ல வேலை உனக்கு கிணறு ஞாபகம் வரல. ஏன் அத்தை கிணறு பத்தி பேசுறீங்க? கிணறு ஞாபகம் தான் உள்ள குதிச்சு செத்துருப்பல்ல. ஐயோ அத்தை, என்ன சத்த ஒரு கிளாஸ் காப்பி கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா உனக்கு? சே, எங்க அந்த போனை வச்சேனே தெரியல. எங்க அந்த போனை வச்சேன்? போனை காணுமே. போன் மட்டும் கிடைச்சிட்டா போதும், எப்படின்னு இன்னைக்கு சர்ச் பண்ணி பாத்திர வேண்டியதான். அண்ணி, என்னது சர்ச் பண்ணி பார்க்க போறீங்க? மாமியார் மண்டையை உடைத்து காலி பண்ணுவது எப்படி, மாமியாரை போட்டு தள்ளுவது எப்படி அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ண போறேன். என்ன அதுக்கு? என்ன மருமகளை சொன்னா மாமியாரை காலி பண்ணுவது எப்படியா? ஐயோ 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 நாத்து, நீ எப்ப வந்த? அண்ணி, நீங்க ஏதோ தேடிட்டு இருக்கீங்களா? அதான் எதுக்குன்னு கேட்டதுக்கு நீங்களாத்தான் உளறி கொட்டிட்டீங்க. என்ன சொல்ற நாத்து? நான் இப்ப நினைச்சது உங்க காதுல கேட்டுதா? ஆமா அண்ணி, நீங்க நினைக்கிறது எனக்கு மட்டும் இல்ல, எங்க அம்மாவுக்குமே கேட்டுருது. ஐயோ போச்சா சோனமுத்தா. ஏன் மருமகளே, என்ன எப்படி போட்டு தள்ளுறது நான் யூடியூப்ல சர்ச் பண்றேன்? அத்தை, அது நான் மனசுல தானே நினைச்சேன், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உன் மைண்ட் அவ்வளவு மானங்கிட்டத்தனமா இருக்கு. அம்மா, உங்களுக்கு காஃபி வேணுமா? வேண்டாம் வேண்டாம், இனிமேல் இவ போடுற காஃபியை குடிக்கிறது சந்தேகம் தான். இந்தா, எனக்கு வேண்டாம்ப்பா. உள்ள விஷம் வச்சாலும் வச்சிருப்பா. ஐயோ, பேசாம இந்த காஃபில விஷ வச்சிருக்கலாமோ? என்ன நீ காஃபில விஷ வைக்கலாம்னு பிளான் போடுறீங்களா? ஐயோ நாத்து, இதுவுமா கேக்குது? அம்மா கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு நான் குடிக்கலாம்னு பார்த்தேன். வேண்டாம் வேண்டாம், இனிமேல் இந்த காஃபி நீங்களே குடிச்சிருங்க. நாத்து, இப்பெல்லாம் கலக்கல நாத்து, ஃபியூச்சர்ல தான் கலக்கலாம்னு இருக்கு. இல்ல நீ இதே ட்ரிக்கை நான் எங்க மாமியாருக்கு ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். அட பாவி நாத்து, அம்மாவை காப்பாத்தன்னு நினைக்கலையா? எங்க அம்மாலாம் கல்லு மாதிரி, ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா ஆமா, உங்க அம்மா சரியான பாறாங்கல்லு தான். இப்ப கூட நீங்க நினைக்கிறத கேக்குற நீ. என்னடா இது, நம்ம மைண்ட் இவ்வளவு மானங்கிட்ட மைண்டா இருக்கு. ச்சே, நாம தான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்த நினைச்சு வேற தொலைஞ்சிருவோமே. இப்ப நினைக்கிறதெல்லாம் வேற மத்தவங்களுக்கு கேக்குது. வாக்கிங் 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 சூப்பர் சூப்பர் வாக்கிங். வாக்கிங் 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 சூப்பர் டூப்பர் வாக்கிங். பாப்பா, என்னதான் வாக்கிங் போனா இந்த உடம்பு மட்டும் குறையவே மாட்டேங்கி. மைனி மைனி, என்ன நாத்து, என்ன கூப்பிட்டியா? காலையில எஞ்சி நான் எவ்வளவு அழகா வாக்கிங் போறேன் பாத்தீங்களா? ஆமா நாத்து, உனக்கு வேலையும் இல்ல சோழியும் இல்ல, தின்னுட்டு வெட்டியா தானே இருக்க. வாக்கிங் போறதுக்கு நேரம் இருக்கு, ஆனா எனக்கு வேலை இருக்கு. நம்ம வாக்கிங் போறோம்னு சொல்லி மைனி கிட்ட சீனை போடலன்னு பார்த்தா மைனி நம்மள என்ன கழுவி ஊத்துது. மைனி, வாக்கிங் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? காலையில எஞ்சி இந்த மாதிரி வாக்கிங் பண்ணா உடம்புக்கு ரொம்ப நல்லது தெரியும். அதுவும் இல்லாம எனக்கு லைட்டா தொப்பை வச்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நல்லா வாக்கிங் பண்ணா உடம்பு ஸ்லிம்மா இருக்கும். ஆமா ஆமா, தொப்பை வைக்காத பின்ன. ஆமா, இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு, அதனாலதான் தொப்பை வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மைனி, எனக்கு ஒரு டவுட். என்ன நாத்து, எதுவா இருந்தாலும் கேளு. நான் இந்த மாதிரி டெய்லி வாக்கிங் போறேனே, அப்படி பார்த்தாலும் என் உடம்பு குறையவே மாட்டேங்குது. ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி நல்ல ஒல்லியா ஒல்லிக்குச்சாட்டம் இருக்கீங்க, சிக்கனு சிம்பிர நாட்டா இருக்கீங்க. அதுவா நாத்து, காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சேனா நைட்டு 10-11 மணி வரை கிச்சன்ல என்ன ஒய்யாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்னதான் வேலை செய்யனாலும் எக்ஸசைஸ் பண்ணா உடம்புக்கு எனர்ஜி தானே. இருந்தாலும் மேனி, நீங்க எப்படி இப்படி ஒல்லியா இருக்கீங்களோ? என்ன நாத்து, சொன்னதே சொல்லுத. நான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்யறேன். உன்ன மாதிரி உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு பண்ணி எரிய திங்கிற மாதிரியே சம தேனி தின்னுக்கிட்டு இருக்கேன். என்ன மைனி, பொசுக்குன்னு என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? பின்ன காலங்கத்தால வேலை இல்ல, ஒண்ணும் இல்ல. காலையில உனக்கு காஃபி போடுறதுல இருந்து டிஃபன் பண்ணி லஞ்ச் பண்ணி நைட்டுக்கு டின்னர் பண்ணி பிள்ளைங்க துணியை துவைக்கிறது மட்டும் இல்லாம உன் துணியை சேர்த்து துவைக்க வேண்டியது இருக்கு. மத்தவங்க என்னன்னா அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வருவாங்க, நீ அப்படியாட்டி அடிக்கடி உன் புருஷ வீட்டுக்கு கூட போக மாட்டேங்க. அப்படி இல்ல மைனி, அம்மா வீட்டுல கொஞ்சம் சௌகரியமா இருக்கு, அதான் இருந்துட்டேன். எனக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போனா சௌகரியமா இருக்கும், அதுக்காக அங்கேவா இருக்கிறது? உனக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு வேண்டி, உங்க அம்மாக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு வேண்டி, உங்க அண்ணனுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு வேண்டி நான் இங்க வரல. நீயும் போய் உன் மாமியாவுக்கும் உன் புருஷனுக்கு வடிச்சு கொட்ட வேண்டியதானே? அது வந்து மைனி, நான் இன்னைக்கு தான் போகலாம்னு நினைச்சேன். ஆமா, இதே தான் 3 மாசம் ஆச்சு சொல்லிக்கிட்டே இருக்க. என்னைக்காவது கிளம்பி இருக்கே நீயே? ஒழுங்கு மரியாதை இன்னைக்கு பொட்டியை கட்டிட்டு ஊருக்கு போயிரு பாத்துக்க, இல்ல கொன்னு குளிய வச்சு விடுவேன். சரி மைனி, இன்னைக்கு நான் ஊருக்கு போயிருந்தேன் மைனி. அம்மா வீட்டுக்கு வந்தமா, ஒரு நாளைக்கு 2 நாள் தங்கணுமா, வீட்டை பார்த்து போற மாதிரி இல்லாம ஒரே இதை இங்கே டேராப்பட்டு இருந்துட்டா. சரி 10 நாள் இருந்தாலும் கிச்சன்ல வந்து மைனிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைக்கலா. நல்லா தின்னு பண்ணி மாதிரி பெருத்துட்டு வாக்கிங் போறேன், நீங்க ஏன் கூட வாக்கிங் வரலையான்னு கேட்கறான். அவளுக்கு ஊர்பட்ட வேலை இருக்கு, இவளுக்கு இவ அம்மாவுக்கு இவங்க புருஷனுக்கு சேர்த்து நான் வரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன். வாக்கிங் வரையான்னு கேட்க. வாக்கிங் என்ன இப்ப நம்ம கேட்டுட்டோம்? வாக்கிங் வரீங்களான்னு கேட்டது தப்பா? இந்த மைனிகாரிய பார்த்து வாக்கிங் வரியான்னு கேட்காம இருந்திருக்கலாம். இவகிட்ட கேட்டது தப்பா போச்சு. ஐயோ ஐயோ, வேலையில போற ஓனான்னு எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையா ஆயிப்போச்சே. இப்ப குத்துதே குடையுதுன்னா சும்மா இருந்திருக்கலாமா? முதல்ல அவ ஒல்லியா இருக்கா குண்டா இருக்கா நமக்கு என்னன்ட்டு இருக்காம வாக்கிங் வரியா டோக்கிங் வரியான்னு கூப்பிட்டதுக்கு வீட்டுல வேலை செய்யாம இருக்கேன்னு சொல்லி அது இதுன்னு சொல்லி நம்மள வீட்டை விட்டு அரட்டதுக்கு பிளான் போட்டால. இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டுக்கு போகலையோ, விளக்கமாத்தாலே அடிச்சாலும் அடிச்சிருவா. சாம அம்மா வரட்டும், என்ன செய்யணும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு கிளம்புவோம். என்னம்மா மகளே இப்படி நிக்கிற? அம்மா
அம்மா பாத்தியா எப்படி ஓடி ஓடி எக்ஸசைஸ் பண்றேன். எம்மா நானும் இவ்வளவு நேரம் வாக்கிங் போயிட்டு தான் இருந்தேன். என்ன மாதிரி ஜாக்கிங் போகணும்டி. வாக்கிங் எல்லாம் போய் சரிப்பட்டு வராது. இவ்வளவு நேரம் 2 கிலோமீட்டர் வாக்கிங்டி, அதுக்கப்புறமா 1 கிலோமீட்டர் ஜாக்கிங்டி. இப்பதான்ப்பா உடம்புல உள்ள கொழுப்பு கொஞ்சமாவது குறையும். உனக்கு கொழுப்பு குறையுது, உன் மருமகளுக்கு கொழுப்பு கூடுதே. என்னடி இவ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. ராணியக்கா ராணியக்கா வாங்க நயன்தாரக்கா, வாங்க வாங்க. என்ன இவ்வளவு வெள்ளனே வந்திருக்கிய? இல்ல டெய்லி காலையில வாக்கிங் ஜாக்கிங்னு சும்மா களை கட்டுறீங்க போல. ஆமா ஆமா, அப்படி இருந்தா தானே உடம்ப நல்லா கட்டுக்கோப்பா வச்சுக்கிட முடியும். பாக்குறதுக்கு நல்லா வக்கீல் கட்டு மாதிரி உருண்டு பிறண்டு இருந்துகிட்டு கட்டுக்கோப்பா வைக்கலாம். கட்டுக்கோப்பா என்னக்கா நினைக்கீங்க? இல்லக்கா முன்ன இருந்ததுக்கு ஒரு சுத்தி இழைச்ச மாதிரி இருக்கீங்க. பாத்தேடி, நான் வாக்கிங் போய் 4 நாள் ஆகுது. அதுக்குள்ளடி நம்ம நயன்தாரக்கா இழைச்சதா சொல்றாங்க. ஆட போமா, நீ வேற கடுப்பேத்துற. என்ன உங்க மக சலிச்சுக்கிட்டு இருக்கா? உங்க மைனிக்காரி சாப்பாடுல நல்லா பொங்கி போடுறாளாட்டி? ஆமா ஆமா, என் மருமக அப்படியே சாப்பாட பொங்கி போட்டுனாலும் கிழிஞ்சு. என் மவளை பாத்தீங்களா, வந்ததுல இருந்து ஒரு சுத்தி இழைச்சுதான் போயிருக்கா. பார்த்தா அப்படி தெரியலையே, ஒரு சித்து பெருத்ததாட்டம் தெரியுது. என்ன பண்றது, நான் தான் பழம் காய் கனின்னு வாங்கி கொடுத்து உடம்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா நான் இன்னைக்கு ஊருக்கு போறேம்மா. நீ வேற சும்மா இரண்டி, நயன்தாரா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஊருக்குலாம் நான் 2 மாசம் கழிச்சு போய்க்கலாம், பேசாம இரு. ஆமா ஆமா, பொங்கி போடுறதுக்கு தான் உங்களுக்கு ஆள் இருக்குல்ல. உங்க மைனிகேரி தான் பொங்கி போடுவல்லம்மா. ஏன் நீ ஊருக்கு போறேன்ற? என்னத்த சொல்றது, என் மகன் டெய்லி ஊருக்கு போறேன்றா. நான் தான் அவளை பிடிச்சு உட்கார வச்சிருக்கேன் பாத்துக்கங்க. எல்லாம் இந்த மருமகளால வந்ததுதான். என்னக்க சொல்றீங்க, உங்க மருமக வீட்டுக்கு துரத்தி விடுறாளோ? அப்படியே அவ துரத்திட்டாலும் கிழிஞ்சு. அது ஏன்க்கா கேக்குறீங்க? இப்ப சமையலா பண்றா, சமையலு வாய்க்கு ஒரு ருசி இல்ல பாத்துக்கங்க. காலையில காப்பி கேட்டாலும் தரா, டீ கேட்டாலும் தரா, இஞ்சி சுக்குன்னு இடிச்சுதான் போடுறா. ஆனா கொஞ்சம் ருசியே இல்ல. அட பாவி, சுக்கு காஃபில இருந்து இஞ்சி டீ வரைக்கும் குடிச்சிட்டு என்னமா சொல்றா பாரு. காலையில பூரி, தோசை, பொங்கல், வடை, சட்னி, பாயாசம் வைக்கத்தான் செய்தா பாத்துக்கங்க. எனக்கு என்னமோ அது டேஸ்ட் பிடிக்கவே மாட்டேங்கி. என் மகளுக்கெல்லாம் ஒரு வடைக்கு மேல திங்கவே முடியலக்கா. அட குந்தாணிகளா, காலையில இவ்வளவு திங்கிற அளவுல தாய் மாவளம் சரியான தின்னுனி குடும்பமா இருக்கும் போல. அப்போ மத்தியாலத்துக்கு என்னதுக்கா? மத்தியாலத்துக்கு வெஜ்னா என்னத்த செய்யறா? சாம்பார், ரசம், மோர், பச்சை புளி ரசம் வேற எக்ஸ்ட்ரா ஒண்ணு வச்சு வைக்க. ஒரு பாயாசம் கேசரி செய்வா பாத்துக்கங்க. 2 கூட்டு 3 கூட்டு தான் செய்வா. கண்டிப்பா ஒரு அப்பளம் ஊறுகாய் வச்சிருப்பா, ஒரு வடகத்தையும் பொரிச்சிருவா. ஒன்னாவது திங்கவே முடியல பாத்துக்கங்க. அதே இது நான்வெஜ்னா மட்டனும் இருக்கும், சிக்கனும் இருக்கும். சிக்கன் இருந்தாலும் மீன் எடுத்துருவா. என்ன பண்றது, என் அவளுக்கு இவ்வளவு இருந்தா தான் சாப்பிட முடியுது. ஒழுங்கா பண்ணவே மாட்டேக்கா. மீனை வச்சான்னா அன்னைக்கு சிக்கனை மட்டும் தான் வைக்கிறா, மட்டனை வைக்க மாட்டேக்கா. 3ஐயும் சேர்த்து வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னா எங்க கேக்குற என் மருமக? அட பாவிகளா, மட்டனு சிக்கனு மீன் 3 ஒரே நாளைக்கா? நம்மலாம் இத வாங்கி பல மாசம் ஆச்சுடா சாமி. எக்கா, எங்க வீட்ல எல்லாம் மட்டன் வச்சா சிக்கன் வைக்க மாட்டோம், சிக்கன் வச்சா மீன் வைக்க மாட்டோம். ஏதாவது ஒண்ணுக்கா வைப்போம். என் மருமக எதுக்காக 3 வைக்கிறான்னு பாத்தீங்க? அவ வைக்கிற மட்டனை நாய் கூட்டாது, அவ வைக்கிற சிக்கனை கோழி திங்காது, அவ வைக்கிற மீனை தொட்டிக்குள்ள இருக்க மீனுக்கு போட்டாலும் திங்காது. சரி, இது இல்லாட்டா அது, அது இல்லாட்டா இது, எதையாவது ஒண்ணு என் மவ சாப்பிட்டு உடம்ப தத்துவாளன்ட்டு 3ஐயும் வச்சு கொடுக்குறேன். நீங்களே வைக்கிறீங்க? இல்ல இல்ல, என் மருமவ தான் வைப்பா. நைட்டுக்கு தான் என் மவ டயட்டுன்னு இருக்கா. என்ன இடியாப்பா சாப்பிட்டா 5 தான் சாப்பிடுவா, சப்பாத்தி சாப்பிட்டாலும் 5 தான் சாப்பிடுவா. கிரேவி மட்டும் ஒரு 2-3 பவுல் குடிப்பா பாத்துக்க. ஒரு ஆட்டுக்கால சூப்புன்னு கேப்பா, இல்ல கான் சூப்புன்னு கேப்பா. என்னத்தையாவது என் மருமவ போட்டு கொடுப்பா. நைட்டு ஒரு 6 லிட்டர் போன விட்டான்னு என்னதாவது கொடுப்பா. இதை கொடுத்து என் மவ உடம்ப தத்தலான்னு பார்த்தா என் மருமவ இது ஒரு வேலைன்னு பெருசா சொல்லிக்கிட்டேடா. அட பாவிங்களா, ஒரு ஹோட்டல்ல போய் தங்கினா கூட நமக்கு இவ்வளோ ஐட்டம் செஞ்சு தர மாட்டாங்க. வீட்டுல ஒத்தையா கிடந்து அந்த புள்ள இவ்வளவு செய்து போல. வாங்க நயன்தாரா ஆண்டி, நீங்க எப்ப வந்தீங்க? என்னம்மா மருமவளே, வீட்ல இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு இருப்பேனத்தா, வீட்டு வாசல்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அது வேற ஒண்ணு இல்ல, ஏதோ சத்தம் கேட்டுச்சா, சண்டையோன்னு பார்க்க வந்தேன். தாய் மாவுளும் சண்டை போட்டு முடிய பிடிச்சி கெட்டி உருளுதிலோன்னு நினைச்சேன். சும்மா தான் நிக்கிய போல. இல்ல மேனி, நம்ம நயன்தாராக்கா வந்தாவல்ல, அவகிட்ட எங்க அம்மா பேசிட்டு இருந்தாங்க. வாங்க நயன்தாரா ஆண்டி, உள்ள வரீங்களா? அது வேற ஒண்ணு இல்ல, என்கிட்ட தான் பேச வந்தேன். அது இல்லம்மா, உங்க மாமியார் வாக்கிங் போறதா கேள்விப்பட்டேன்.
காலையில ஒன்னா சேர்ந்து போலாம், எத்தனை மணிக்குன்னு கேட்கலான்ட்டு வந்தேன். நீங்களுமா வாக்கிங் போகணும்? நீங்க தானே காலையில எழுந்து சமைக்கிறீங்க, எல்லா வேலையும் பண்றீங்களா, இதுல வாக்கிங் வேறையா? இல்லம்மா, கொஞ்சம் சுகர் கூடிருச்சுன்னு சொன்னாங்க டாக்டர், அதான் வாக்கிங் போலான்னு பார்த்தேன். சுகர் கூடனா வாக்கிங் போனா பரவாயில்ல, சிலர் கொழுப்பு கூடியில வாக்கிங் போறாங்க. ஐயா அத்தை, ஊர்ல உலகத்துல நடக்கிறத பொதுவா சொன்னேன். ஆமா நயன்தாரா ஆண்டி, என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன பேசிட்டு இருந்த மருமகளே? அவங்ககிட்ட கேட்டா என்னத்த சொல்வாங்க? எல்லாம் உன் பெருமைதான். என் மருமக எப்படி வீட்ல வேலை செய்யறா, எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறான்னு பேசினேன். ஆமா ஆமா, நீங்க வாக்கிங் போறதுல இருந்தே நயன்தாரா ஆண்டிக்கு நான் எவ்வளவு பொறுப்பா இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கும். ஆமாண்டி நெட்டவள்ளி, அவங்க வாக்கிங் போறது காரணமே நீதானாமே. ஆமா ஆமா, தாய் மாவளும் நல்லா சமத்தீனி தின்னுட்டு கொழுப்பை குறைக்கிறதுக்கு ஒருத்தி வீட்டுக்குள்ள ஓடுறா, ஒருத்தி வீட்டை விட்டு வெளியே ஓடுறா. இவளுக்கு 2 பேரையும் மொத்தமா வீட்டை விட்டு வெளியே வரக்கலான்னு பாக்குறேன். அதுக்கு ஒரு நல்ல நேரம் வரமாட்டேங்க. சரி ராணி அக்கா, அப்ப நாளை காலையில 6 மணிக்கு வர்றேன்னா உங்க வீட்டுக்கு. காலையில நான் டீ குடிச்சிருவேன், அப்புறம் ஒரே ஒரு பச்சி வடையும் சாப்பிட்டுட்டு தான் வாக்கிங் போவேன். நீங்க சாப்பிட்டு வந்துருங்கன்னா உங்க வீட்டுக்கு. என்னது வாக்கிங் போம்னடி பச்சி வடையா? ஆமாமா நயன்தாராக்கா, அந்த கொடுமை எப்படி என் வாயால சொல்ல? போகும்போது ஒரு பச்சி ஒரு வடை தான், அப்புறம் வரும்போது 2 பச்சி 2 வடை. விளங்கிரும் வெள்ளிக்கிழமை சந்தை, இதுல வாக்கிங் ஜாக்கிங் வரையா? அப்புறம் வாக்கிங் போகும்போது பசிக்காதா? நான் சாப்பிட கூடாதா? சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டாடா பாய்.